Hello student, 10th standard grouping model பேஸ் பண்ணி இந்த 3.8 எக்ஸசைஸை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே வீடியோவில் குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி இந்த 5 சம்மையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். குரூப்பிங் மாடல் அப்படின்னா ஒரே மாதிரியான சம்கள், ஒரே மாடல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்களை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த மாடல் வந்து நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி டயத்துலையும் பப்ளிக் டயத்துலையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அசனிங் ஆர் டிசனிங் ஆர்டரில் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தலாம். எக்ஸாம்பிள் சம் 3.21 3.8ல் சப்டிஷன் நம்பர் 1 2 3 4. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 3.21 பாருங்கள். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ். இங்கே ஆர்டர் வைஸ் எல்லாமே மாறி இருக்குது. நம்ம ஆர்டரை வந்து மாற்றி ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4x பவர் 4x பவர் 4. நெக்ஸ்ட்டு -28 எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இதில் 16x பவர் 4 இருக்குது. 16x பவர் 4 எக்ஸ் பவர் கியூப் இல்லை, அதனால் 0x பவர் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் எக்ஸ் இல்லை, அதனால் 0x ப்ளஸ் 1. லாஸ்ட் டைமில் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட், அது கரெக்டாக இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை மட்டும் வச்சுமே இதை சால்வ் பண்ணிடலாம். வேரியபிள்ஸ் இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை மட்டும் வச்சுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்க நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூப், இது எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் பவர் 4. இதில் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் பவர் 4. இதில் கான்ஸ்டன்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் பவர் 4. கான்ஸ்டன்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 64. எக்ஸ் பவர் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -16. எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 17. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2. கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. மைனஸ் சிம்பிள் இருந்தால் மட்டும் சிம்பிள்ஸ் கொடுங்க. பாசிட்டிவ் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 64 எடுத்துக்கிறோம். 64 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து 8 8s 64 கிடைக்கும். அப்போ இங்கே 8 8s நம்ம வந்து கொடுக்குறோம். 8 8s 64. 8 8s நமக்கு வந்து 64. இப்போ ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிடலாம். 8 8s 64. சிம்பிளை மாற்றிக்கோங்க. சிம்பிளை மாற்றும் போது மைனஸ் சிம்பிளாக மாறிடும். ப்ளஸ் 64ம் -64ம் கேன்சல் ஆகிடும், 0வாக மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய -16ஐயும் ப்ளஸ் 17ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ -16 ப்ளஸ் 17 -16 ப்ளஸ் 17. அதே மாதிரி சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1 வந்துன்னா இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா வந்து 1 1 is 1 சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கேயும் 1 கொடுத்துருங்க, இங்கேயும் 1 கொடுத்துருங்க. 1 1 is 1 சொல்லி நமக்கு கிடைக்கும். 1 கொடுத்துடலாம். லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸை நம்ம மாற்றிட்டோம்னா ப்ளஸ் 1 -1 நமக்கு வந்து 0வாக மாறும். நெக்ஸ்ட்டு -12 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். -12ஐயும் ப்ளஸ் 42ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ -12 ப்ளஸ் 42. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 2 2s 4 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 2 கொடுத்துருங்க, இங்கேயும் 2 கொடுத்துருங்க. 2 2s 4 வரனால 4 கீழே கொடுத்துருங்க. சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். லைன் 1 ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றினோம்னா ப்ளஸ் 4 -4 நமக்கு 0 ஆயிடும். நெக்ஸ்ட்டு -28 கீழே கொண்டு வந்துருங்க. -28ஐயும் ப்ளஸ் 37ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் 37. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில்
ஃபஸ்ட் டைமாக நமக்கு இருக்கிறது 16 இருக்குது. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 4s 16 கிடைக்குது. அப்போ நம்ம 4 கொடுத்துடலாம். 16 வரும். 16 நம்ம ரைட் பண்ணிடலாம். லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றினா ப்ளஸ் 16 மைனஸ் 16 நமக்கு கேன்சல் ஆகி 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம 0வையும் 8ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். 0வையும் 8ஐயும் கீழே. சப்டிஷன் நம்பர் 4ல் நமக்கு 121 இருக்குது. 121னா 11 11s 121 வரும். அப்போ நம்ம 11 11s கொடுத்துடலாம். 11 11s 121. லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றினா அங்கே ப்ளஸ் 121 மைனஸ் 121 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 198ஐயும் மைனஸ் 183ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். மைனஸ் 198 மைனஸ் 183. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே முடிச்சாச்சு. இங்கே 64 இருந்தது, 8 8s கொடுத்தாச்சு. இங்கே 1 இருந்தது, 1 1 கொடுத்தாச்சு. இங்கே 4 இருந்தது, 2 2s கொடுத்தாச்சு. இங்கே 16 4 4s, இங்கே 121 11 11s நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 8ஐ வந்து 2ஆல், நெக்ஸ்ட்டு இந்த 8ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிபிள் ஆஃப் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 16 கிடைக்குது. 16. இங்கே 1 இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 கிடைக்குது. இங்கே 2 இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இங்கே 4 இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இங்கே 11, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 16ஆல் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னா மைனஸ் 16 இருக்குது. மைனஸ் 16 டிவைடிங் பை இங்கே என்ன இருக்குன்னா 16 இருக்குது. இங்கே 16 இருக்குது. 16 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ -1 கிடைக்குது. -1. அந்த -1 நம்ம இங்கே ரைட் பண்ணிடலாம். -1. இங்கே -1. இந்த இடத்துலையும் நம்ம -1 சொல்லி ரைட் பண்ணிடலாம். -1. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 8ஐ நீங்கள் மறந்துடுங்க. 8ஐ மறந்துட்டு இப்போ இங்கே உள்ள 16ஆல் -1 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 16 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 16 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா -1. -1ஆல் -1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1 1 is 1 கிடைக்குது. அப்போ இங்கே 1 ரைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு லைன் ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். லைன் ஃபார்ம் பண்ணிட்டு சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றும் போது இங்கே ப்ளஸ் சிம்பிளாக மாறிடுது. மைனஸாக இருக்கனால இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இப்போ இது -16, இது +16 0 ஆயிரும். இங்கே +17 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போனா பிக்கஸ்டுடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போனா ப்ளஸ் சிம்பிள் தான் நமக்கு வரும். அப்போ +16 சொல்லி நம்ம கொடுத்துடலாம். 70லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணால் 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த -2 அப்படியே கீழே கொண்டு வந்துடும். அந்த -2வையும் அந்த -2வையும் +1ஐயும் நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ -2 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, -2 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் இங்கே 2 இருக்குது, இங்கே -12 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா -12 ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. -12ஆல் இங்கே 2வை நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 2 is 2, 6 2s 12. அப்போ -6 வருது. அந்த -6ஐ இங்கே மேலேயும் -6 மேலேயும் இந்த இடத்துலையும் -6 ரைட் பண்ணிக்கோங்க. -6. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய 1 நம்ம மறந்துடணும். இப்போ இந்த 2ஆல் -6 நம்ம மல்டிப்ளை 2ஆல் -6 மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிம்பிளுக்கு கொடுங்க. இப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 6 2s 12 கிடைக்குது. 6 2s 12. நெக்ஸ்ட்டு இங்கே -6 இருக்குது, இங்கேயும் -6 இருக்குது. மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. 6 6 36. 6 6 36. இப்போ லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிளை நம்ம ஃபஸ்ட் மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றிடுங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணால் இங்கே -12 இருக்குது, இங்கே +12 இருக்குது. நமக்கு வந்து 0வாக மாறிடும். 42லேருந்து
36 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும், +6. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த -36ஐயும் +9ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே -36 இருக்குது, -36 +9 கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம்மில் 28 இருக்குது. 28ஐ 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். -28 -28ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4 is 4, 7 4s are 28. 1 4 is 4, 7 4s are 28. அப்போ -7 வருது. அந்த -7ஐ இங்கே மேலே அடிக்குங்க, -7, இங்கேயும் -7ஐ ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2ஐ நீங்கள் மறந்துடுங்க. இப்போ 4ஆல் -7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4ஆல் -7 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ், இப்போ -28 கிடைக்குது. -28 நம்ம ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 7ஐயும் -7ஐயும் மல்டிப்ளா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. 7 7s are 49, 7 7s are 49. லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிளை மாற்றிடலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். இப்போ -28ம் +28 நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். -28 +28. நெக்ஸ்ட்டு +37 -49. 49 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் மைனஸ். 49லேருந்து 37 போச்சுன்னா நமக்கு வந்து 12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 42ஐயும் 9ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ நம்ம 42ஐயும் 9ஐயும் ரைட் பண்ணிடலாம். 42ஐயும் 9ஐயும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம்மில் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக 0 இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மாக நமக்கு வந்து 0 இருக்குது. அப்போ 0வோட நம்ம 8ஐ டிவைட் பண்ணிடலாம். 0 டிவைடிங் பை 8னுடைய வேல்யூ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 0வை நீங்கள் எழுதிக்கங்க, ரைட் பண்ணிக்கோங்க. 0, இங்கேயும் 0. இப்போ இந்த 4ஐ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 4 எடுத்துடலாம். 4 எப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 4ஐ மறந்துடுங்க. இப்போ இந்த 8ஆல் 0வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 0 கிடைக்குது, 0. நெக்ஸ்ட்டு 0வால் 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 0 கிடைக்குது, அப்போ 0. இதை நம்ம லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிம்பிள் நம்ம இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 8 தான் கிடைக்கும். அந்த 8 அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், 8. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய 0வையும் அந்த 1ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 0 0 1 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 4ல் நமக்கு -198 இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக -198 அதை 22ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 122 is 22, 9 22s நமக்கு வந்து 198 கிடைக்குது. 198 நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். -9 -9. இப்போ இந்த 11ஐ மறந்துடுங்க. 22ஆல் 9ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 22ஆல் 9ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். இப்போ -198. நெக்ஸ்ட்டு 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே -9, அங்கேயும் -9. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ 9 9s are 81 கிடைக்குது. 9 9s are 81. இப்போ ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றும் போது இது ப்ளஸ் சிம்பிளாக மாறிடுது, இங்கே மைனஸ் சிம்பிளாக மாறிடுது. -198 +198 0வாக மாறிடும். இங்கே ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ சிம்பிளை அப்படியே ரைட் பண்ணி நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும், 4. 8ஐயும் ஆட் பண்ணால் 16க்கு 6, ரிமைண்டர் 1. அங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ 264 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 216ஐயும் 144ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆன்சருக்கு வர போகிறோம். இப்போ இங்கே உள்ள 16 அப்படி ரைட் பண்ணிடலாம், 16. நெக்ஸ்ட் அங்கே உள்ள -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, மல்டிபிள் ஆஃப் 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மால் இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணும். இப்போ இங்கே வந்து 16 இருக்குது, 16 இங்கே 16 இருக்குது. இங்கே உள்ள 16ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்குது. இந்த 1 வந்து நம்ம என்ன செய்ய போனால் மேலே ரைட் பண்ணிக்கோங்க 1 சொல்லி மேலே ரைட் பண்ணிக்கோங்க 1. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே உள்ள 8ஐயும் -1ஐயும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். 16ஆல் இங்கே 16ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 1 மல்டிப்ளை பண்ணலாம். 16ஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்குது, ப்ளஸ் 16 கிடைக்கும். 16 நம்ம ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு -2ஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள், அப்போ நமக்கு -2 கிடைக்குது, -2. நெக்ஸ்ட்டு இங்கே +1 அங்கேயும் +1 இருக்குது. 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து +1 தான் கிடைக்கும். அப்போ 1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். இப்போ லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிடலாம். சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றும் போது அங்கே ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் சிம்பிளாக இருக்குது, இங்கே ப்ளஸ், அங்கே ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது, மைனஸ். இப்போ பாருங்கள் +16 -16 -2 +2 +1 -1 டோட்டலாக எல்லாமே நமக்கு 0வாக மாறிடுது. கிட்டத்தட்ட நம்ம ஆன்சரை கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு டைம் பாருங்களேன். இன்னொரு டைம் என்ன இருக்குன்னா இங்கே 16 -2 1 இருந்தால் இங்கேயும் 16 -2 1 தான் கிடைக்குது. ரைட். இப்போ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சம்முக்கு நம்ம போயிடலாம். அடுத்த சம்மில் 2 அப்படியே ரைட் பண்ணிடலாம். 2 ரைட் பண்ணிக்கோங்க. 2 நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அங்கே உள்ள -6 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -12 கிடைக்குது, -12 கிடைக்குது, -12. இது மல்டிபிள் ஆஃப் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு, -12 கிடைக்குது. இப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் டைமால் இங்கே உள்ள ஃபஸ்ட் டைமை டிவைட் பண்ணும். இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா 6 இருக்குது, இங்கே டிவைடிங் பை 2 இருக்குது. 1 2 is 2 3 2s are 6. அப்போ இந்த 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 3ன்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1ஐயும் -6ஐயும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ரிமைனிங் நம்ம என்ன எழுத போகிறோம்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் நான் சொல்கிறாப்புல தான் வரும். உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட்லேயே ரைட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குதோ 6 இருக்கா 6, -36 இருக்கா -36, 9 இருக்கா 9, அப்படியே ரைட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் ரைட் பண்ண வேண்டிய தேவையில்லை, மல்டிப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்பர்ஸாக இருக்கும்போது இப்படியே நம்ம ரைட் பண்ணிடலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் தான் வரும். இப்போ சிம்பிள்ஸை நம்ம வந்து மாற்றிடலாம். இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். டோட்டலாக நமக்கு 0 கிடைக்கும். ஆன்சரை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்து 4 அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. 4 ரைட் பண்ணிக்கோங்க. 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -7 2ஆல் -14 கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் டைமை டிவைட் பண்ணும். -12 வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டைம். இங்கே ஃபஸ்ட் டைம் நமக்கு என்ன இருக்குன்னா -12 இருக்குது, -12. இங்கே ஃபஸ்ட் டைம் நமக்கு என்னன்னா 4 இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 4 is 4, 3 4s are 12. அப்போ இங்கே என்ன பண்ணால் -3 வரணும். -3 நம்ம ரைட் பண்ணிடலாம். இங்கே -3, இங்கேயும் -3, இங்கேயும் -3. நீங்கள் ஆன்சரை நான் சொன்னாப்லேயே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். எப்படி ரைட் பண்ண போறியா? -12 +42 +9. இப்போ சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிடுங்க. சிம்பிள்ஸை மாற்றிடலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் டோட்டலாக எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்கும். இங்கே டோட்டலாக எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும். 0 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த சம பாருங்கள். 8 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 8 ரைட் பண்ணிடலாம். 0வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். அந்த 0வை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், 0. இப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் நமக்கு கிடைக்குன்னா 8 இருக்குது, இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் 8 இருக்குது. அப்போ 8 டிவைடிங் பை 8னுடைய வேல்யூ டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 கிடைக்குது. அந்த 1 நம்ம இங்கே ரைட் பண்ணிடலாம். 1 ரைட் பண்ணியாச்சு. இங்கேயும் 1 ரைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து விட்டுட்டோம்னா திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்கட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இங்கே உள்ள நம்பர்ஸை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 8 0 1. இப்போ சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றிட்டோம்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், டோட்டலாகவே எல்லாமே 0 ஆயிரும். இங்கே 0 கிடைக்கும், 0. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 22 அப்படியே இருக்குது. அந்த 22வை நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 22வை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 22 ரைட் பண்ணிக்கோங்க. 22. நெக்ஸ்ட்டு 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 2ஆல் பண்ணால் நமக்கு வந்து 18 கிடைக்குது. 18. இப்போ இங்கே உள்ள மைனஸ், இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு என்னன்னா -200. நெக்ஸ்ட் சம்மில்
22 அப்படியே இருக்குது, ரைட் பண்ணியாச்சு. 9 வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து ப்ளஸ் 18 கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 18. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 22 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குது, 18. இப்போ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு வந்து -264. இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் 22. 22வை -264ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 12 கிடைக்குது. அப்போ -12 கிடைக்குது. அந்த -12 வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். இங்கே -12 ரைட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் -12 ரைட் பண்ணிக்கோங்க. -12 ரைட் பண்ணியிருக்கு, -12. இப்போ இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அப்படியே ரைட் பண்ணிடலாம். -264, 216 + 216 + 144. சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிடலாம். சிம்பிள்ஸை மாற்றும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிடுது, இங்கே மைனஸாக மாறிடுது, இங்கே மைனஸாக மாறிடுது. டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆகி 0 கிடைக்குது. 0 பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து கேன்சல் பண்ணி 0 கொண்டு வந்தாச்சு. இதோட நம்மளுடைய ஆன்சர் முடியலை. இதோட நீங்கள் முடிச்சிங்கன்னா 4 மார்க் தான் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து எழுதணும். எடுத்துல இருக்க ஆன்சரை எப்படி ரைட் பண்ண போகணும் பாருங்கள். ஃபஸ்ட்டே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணும்போது இங்கே கொஸ்டினை ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். கொஸ்டினை ஸ்கொயர் ரூட்டில் எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். ஆன்சரை இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணும்போது 8x ஸ்கொயர், 8x ஸ்கொயர் -1x, -1xன்னு எழுதலாம் அல்லது எக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம். -x ப்ளஸ் 1. மறக்காமல் ஸ்கொயர் ரூட்னால மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும், மாடுலஸ் சிம்பிள். அதே மாதிரி இங்கே எடுத்து ரைட் பண்ணுங்கள். இங்கே எடுத்து ரைட் பண்ணையில் சப்டிவிஷன் நம்பர் 1ல் பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போனா 1 × எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -6x, -6x ப்ளஸ் 3. மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும், மாடுலஸ் சிம்பிள். அடுத்ததை பாருங்கள், அடுத்தது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர் -7x, -7x -3. மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, மாடுலஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் எழுதியில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போனா 4x ஸ்கொயர், 4x ஸ்கொயர். 0 × எக்ஸுடைய வேல்யூ 0 தான் கிடைக்காது, தேவையில்லை. +1, +1, +1 ரைட் பண்ணிக்கோங்க, 1. மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, மாடுலஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போனா 11x ஸ்கொயர், 11x ஸ்கொயர் -9x -12. மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி நெக்ஸ்ட்டு கோஷனில் இருக்கக்கூடியதில் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஆர்டர் வைஸாக எடுத்து நீங்கள் மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிடலாம். ஆன்சரை ஃபுல்லாக ஆன்சரை பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குரூப்பிங் வீடியோ பேஸ் பண்ணி, இந்த குரூப்பிங் வீடியோ பயன்படுத்தி நம்ம ஒரே நேரத்தில் 5 சம் பார்த்துருக்கோம். இப்படி குரூப்பிங் வீடியோ நம்ம பார்த்தோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பப்ளிக் டேத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப்பிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.